இன்னைக்கு நான் பேசக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு வந்து தமிழ்நாடுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி. இப்ப சமீப காலமா வந்து நிறைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னுடைய ரெய்டு எல்லாம் வந்து நிறைய நடக்கிறது. அதுல ஏதோ கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள், டாஸ்மாக் ரிலேட்டடா நிறைய ப்ராப்ளம் இருக்குன்ட்டு ஒரே மீடியால நியூஸ்ல நீங்க எல்லாருமே பார்த்திருப்பேன். அண்ட் இதுல வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவா, சோ அவர் இதுல மாட்டிக்க போறார், சோ இதுல நிறைய வந்து ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர், ஐ மீன் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஸ்பெகுலேட்டிங் அபவுட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ அஸ்ட்ராலஜிக்கலா இதை வந்து நம்ம பார்க்கும்போது அவர் வந்து மிதுன லக்னம், அவருக்கு இப்ப லக்னத்திலேயே வந்து குரு வந்து டிரான்சிட் ஆயிருக்கு, சனி வந்து 10ஆம் வீட்டுல டிரான்சிட் ஆயிருக்கு, எல்லா முக்கியமான டிரான்சிட்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு கேந்திர திரிகோணம்ல இருக்கு. ஸோ மக்கள் நினைக்கிற மாதிரி இல்ல மீடியால ஸ்பெகுலேட் பண்ற மாதிரி இல்ல எதிர்கட்சியில பேசுற மாதிரியோ இல்ல வாட் எவர் இட் இஸ், அவரை வந்து அவ்வளவு ஈஸியா வந்து இந்த மாதிரி ஒரு பிளானட்டரி காம்பினேஷன் இந்த மாதிரி ஒரு சமயத்துல டேக் ஆன் பண்றது அப்படிங்கிறது சுலபம் இல்லை. ஏன்னா பிளானட்டரி காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, டிரான்சிட்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்ஃபேக்ட் அவருடைய பொசிஷன் ஸ்ட்ரெங்தன் ஆகுமே தவிர இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்னாலேயோ இந்த ரெய்டுனாலேயோ இதெல்லாம் ஒரு டெம்பரவரி ஒரு அஃபேர்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அவருடைய பொசிஷனை வந்து பாதிக்காது, ரொம்ப தெளிவு வரும், கரெக்டான கைடன்ஸ் வரும், யோசிச்சு தான் கரெக்டா எல்லாத்தையுமே பண்ணுவா. அண்ட் 10th ஹவுஸ்ல சாட்டர்ன் போகும்போது கிட்டத்தட்ட ஒர்க் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே வந்து இல்ல அவர் வகிக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ், அந்த கட்சி, அந்த பதவி, அதெல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு ரெய்டு வரதுனாலையோ இல்லை இவா சொல்கிற மாதிரி அந்த ஊழல் கேஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் வந்து மாற்றுறது அப்படிங்கிறது வந்து நடக்காத காரியம். ஸோ அந்த மாதிரி ஒன்றும் ரொம்ப சீரியஸாலாம் வந்து நடக்காது அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெடிக்ஷனை தான் வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன்.